மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய துணை செயலாளர், சென்னை செங்குன்றம் மஸ்ஜித் ஆயிஷாவினுடைய தலைமை இமாம், பல்வேறு கல்வி நிறுவனங்களினுடைய தாளாளர், சங்கைக்குரிய மௌலானா ஹாஜா மொயினுதீன் ஜமாலி ஹதரத் அவர்கள் அறிமுக உரை நிகழ்த்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في محكم التنزيل قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. வல்லவனை போற்றி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி எனது சிறிய அறிமுக உரையை துவங்குகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த பள்ளிவாசனுடைய இமாம், என்னுடைய நீண்டகால இனிய நண்பருமான ஹபீபுல்லா ஜமாலி ஹஸரத் அவர்களே, இங்கே ஒரு சிறப்பானதொரு பயிலரங்கத்தை உலமாக்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உஸ்தாது பிறந்தை அவர்களே, சிறப்பான முறையிலே தொகுத்து தந்து கொண்டிருக்கக்கூடிய தனக்கு அற்புதமான தமிழுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய டிஎஸ்ஏ மகளரி ஹஸரத் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய உலமாக்களே, நண்பர்களே, பொதுவாக நாம் ரமலானை சந்தித்தோம், அதற்கடுத்து இந்த ஹஜ் பெருநாளை சந்திக்கிறோம். சமீபத்தில் ஒருத்தவர் இஸ்லாத்தை தழுவிதற்குரிய காரணத்தை நான் பார்த்தேன். இந்த நோன்பு எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. 30 நாட்கள் இவங்க பசியோடு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இதை பற்றி ஒரு கவனம் எனக்கு ஏற்பட்டது. நான் இஸ்லாத்தை படித்தேன். இஸ்லாத்தை படிக்கின்ற பொழுது, படித்து கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஹஜ் பெருநாள் வந்தது. இவர்கள் ஏன் எதற்கு இவற்றை கொண்டாடுகிறார்கள் என்று நான் பார்க்கின்ற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது யார்? ஆபிரகாம். அப்பொழுதுதான் நாங்கள் போற்றுகின்ற அந்த ஆபிரகாம் தான், அவர்களுடைய அந்த நிலையை வைத்துத்தான் இவர்கள் இந்த பெருநாளை கொண்டாடுகிறார்கள் என்ற ஒரு பொது அறிவு நாலேஜ் எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இந்த இப்ராஹிம் ஆபிரகாம் என்று சொல்லப்படக்கூடியவரை வைத்துத்தான் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. அவருடைய இடம்தான் மக்காமே இப்ராஹிம். அந்த இடத்திலே தவாஃபுக்கு பிறகு தொழப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது என்று சொன்னால், நம்ம ஏன் ஆபிரகாமத்தினுடைய செயல்பாடுகள்லாம் கிறிஸ்டியன் ஆகிய நம்ம ஏன் செய்யல? நமக்கு ஏன் அது இல்லை? அது அப்படி நம்ம ஆபிரகாமன்னு நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆபிரகாமனுடைய செயல்பாடுகளை எல்லாம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் தானே செய்கிறார்கள். இந்த எண்ணம் ஏற்பட்டது. அப்பொழுது இன்னும் படிக்க படிக்க இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கமாக எனக்கு தெரிந்தது. எனவே இஸ்லாத்தை தழுவினேன் என்று சொன்னார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழிமுறை என்று நமக்கு சொன்னார். தந்தை என்று சொல்லி நம்மளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நமக்கு தந்தையாக நமக்கு சொன்னார். சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈஸ்வரன் நகர் அப்படிங்கிறதுல கிறிஸ்திய பாதிரிமார்களோடு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது நாமெல்லாம் ஆபிரகாமினுடைய மைந்தர்கள் இங்கே ஒன்று கூடியிருப்பதிலே நான் மகிழ்ச்சி என்று சொன்னேன். போகும் பொழுது ஒரு கிறிஸ்டின் வந்து கொண்டு போய் என்னுடைய இடத்துல விட்டார். விட்டுட்டு காசு கொடுத்தா, காசுலாம் வாங்க மாட்டேன், நம்மெல்லாம் ஆபிரகாமுடைய குழந்தைகள், நீங்க தான் சொன்னீங்க, உங்கள்கிட்ட போய் நான் காசு வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வாங்க மறுத்து விட்டார். அது ஞாபகம் இருக்கிறது. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்குமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி தந்தார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தந்தை என்ற உறவு. மேராஜுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்காங்க, எல்லா நபிமார்களையும் சந்திச்சாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் யா முஹம்மத் அக்ரி உம்மத்தக மின்னி சலாம்,
முகம்மதே உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள் என்றார்கள், எத்தி வையுங்கள் என்றார்கள் என்று சொன்னால், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நமக்குமான அந்த உறவு பிரியம் என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஏண்டா நபியோடு அவங்க முடிச்சிடல, நம்மளையும் அவர்கள் நினைவு கொண்டார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அமையக்கூடிய இந்த உல்ஹியா நம்ம இருக்கிறதே, இந்த அறுப்பை பற்றி இவற்றை பற்றி நம்முடைய உஸ்தாத் அவர்கள் இன்றைக்கு அருமையானது ஒரு பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பொருத்தமானவர்கள் அவர்கள். ஏற்கனவே ஹபீபுல்லா ஹஸரத் பல்வேறு விஷயங்களை இங்கே பகிர்ந்தார். நான் சென்னை மாவட்ட ஜமாத் உலமா செக்ரட்டரியா இருக்கும்போது ஒவ்வொரு நோன்புலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. நோன்பு வந்துட்டாவே தலைவலியா இருக்கும், உலமாக்களுக்கும் பிரச்சனை அப்படி இருக்கும். அல்லாஹ் தஆலா நான் முடிக்கும் போது துஆவுல தான் வந்து சேர்ந்தேன். யாரெல்லாம் நான் இந்த ஜமாத் உலமா பொறுப்புல இருக்கிற வரைக்கும் அதோட அவனுக்கு முடிச்சிடணும், நம்மளும் இதை விட்டு விலகின்னு நினைச்சு அதோட முடிச்சுட்டானுங்க, நம்மளும் பொறுப்பை விலகியாச்சு. நம்ம காலத்திலேயே அவனுக்கு அவுட் ஆயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போதைக்கு உருவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்லி அவங்க அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம பிரசைவாக்கம் அங்கே ஜும்மா மஸ்ஜிதில் ஒரு தராவிக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி, அதை பற்றி இவர்களை பற்றி சிக்கந்தர் ஹாஜி அருக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா அந்த நிகழ்ச்சியை அவர் அங்கே ஏற்பாடு செய்த அந்த பள்ளிக்கு ஏற்பாடு செய்து நீங்க யாரை வேண்டுமென்றாலும் கூப்பிட்டுக்கிறீங்க, அழைத்து கொள்ளலாம் தான். உஸ்தாத் அவர்களைத்தான் நாங்கள் அழைத்திருந்தோம். வரும்போதே கேட்டாங்க, இது உலமாக்கள் மட்டுமா இல்ல அவாம்கள் இருக்கிறாங்களா? அவ்வளவு கூட்டம். நம்ம சென்னை மாவட்ட ஜமாத்துல சென்னை மாவட்ட உலமாக்களை பாராட்ட வேண்டும். அந்த எல்லாத்திலையும் உறுதியா இருந்தாங்க நம்ம பகுதி உலமாக்கள். அப்பொழுதே அவர்களை எதிர்ப்பதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவ்வளவு கூட்டம், பள்ளிவாசலே அவ்வளவு கூட்டம். இது உலமாக்கள் மட்டும்தானே? ஆமா ஹஸரத், உலமாக்கள் பரவாயில்ல, இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. ஹஸரத் அவருடைய அந்த பேச்சு அற்புதமான பேச்சு. அந்த பள்ளிவாசல்ல அந்த நேரத்தில் வந்திருந்த எல்லா உலமாக்களும் மனசார பாராட்டிட்டு போனாங்கன்னு சொன்னா, எந்த தலைப்பில் எப்படி பேச வேண்டுமோ, அவர்களுக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டுமோ அப்படி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்கள் அவங்க சொல்றது மாதிரி எல்லாத்துக்கும் ஆதாரம்னு கேட்டவங்க இன்றைக்கு சோதாரமாகி போயிட்டாங்க என்று சொல்வது போல அவருடைய நிலை அப்படி ஆகிவிட்டது. எனவே இந்த குர்பானியை பற்றியும் இந்த குர்பானி நேரத்தில் பல்வேறு குழப்பங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்கள் தான். எனவே இவற்றை நாம் சரியான முறையில் விளங்கி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பயிலரங்குகள் அறிவை மேம்படுத்துகிறது. எத்தனையோ இயக்கங்கள் வளர்ந்தது பயிலரங்கை கொண்டுதான் வளர்ந்தார்கள். ஒரு கட்டுப்பாடோடு அந்த பயிலரங்கை நடத்தினார்கள். வரலாறுல பார்த்தா எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு முன்னாள் முதல்வர் ஒருவர் மரணித்து விட்டார். தன்னுடைய மகன் அந்த பயிலரங்குக்கு வர்றாரு. வந்த உடனே ஒரு சிலர்கள் அவரை போய் சந்திக்கிறாங்க. இப்பொழுது அவர் இப்ப முதல்வர் இருந்தவர் இப்பொழுது முடியாமல், இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த நிலைமை. தன்னுடைய மகன் வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் போய் அவரை போய் சந்திச்ச உடனே கூப்பிட்டு சொன்னாராம், அடுத்த நாள் நீ வரக்கூடாது, பயிலரங்கம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், நீ வந்தேன்னு சொன்னா இங்க பல பேர் உன்னைய பார்த்து வர்றாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது, நாளையிலிருந்து நீ வராத என்று சொன்னார்களாம். இப்படி எல்லாம் இந்த பயிலரங்குல ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம். அதனாலதான் ஜமாத்துல் உலமா நடத்தக்கூடிய பயிலரங்குல கூட அந்த போனை எல்லாம் வாங்கிக்கிறேன்னு ஏன் சொல்றாங்கன்னா, பயிலரங்கு சொன்னார் ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். எப்படி இன்னைக்கு நீ பார்த்தேன்னு சொன்னா, ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வந்தது எப்படின்னு பார்த்தேன்னு சொன்னா, அவங்களுடைய ஐடி விங் அந்த முதல்ல எப்படி அந்த ஐடி விங் எப்படி செயல்படுத்துவது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒன்று நான் சொல்கிறேன். அதாவது மால்கானுடைய இடத்துல, அந்த மலேகானுடைய இடத்துல எல்லா கவுன்சிலரும் ஒரு முஸ்லீம் தலைமையில வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தேசிய கட்சி என்ன இவங்க ஆதரிக்கிற பாருங்க. அந்த ஒன்றிய அரசு கட்சி என்ன, பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, தேசிய கட்சி என்ன இவங்க கைவிட்டாங்க அப்படி மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல இப்ப அஸ்ஸாமுல 18 மெம்பர்கள் வந்திருக்கிறாங்க, எம்எல்ஏக்களா. ஒண்ணு மட்டும் முஸ்லீம் அல்லாதவர் வந்திருக்கிறார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா,
18 முஸ்லீம்கள்ல 18 பேர்ல 17 முஸ்லீம்கள் அவங்க கட்சியில இருக்கிறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னா முஸ்லீம் கட்சி மாதிரி அதை காட்டுறாங்க அஸ்ஸாம்ல. அதாவது இந்த கட்சியை ஒரு தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அது நம்ம அது அந்த முஸ்லீம் கட்சி ஒரு தேசிய கட்சியை முஸ்லீம்கள் ஆதரிக்கிறது இருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா ஒரு முஸ்லீம் கட்சி ஆதரிச்சிருக்கலாம், ஏன்னா அங்க அப்படி இருக்குது தொகுதி எல்லாம். ஆனா அப்படி கூட ஆதரிக்காம ஒரு தேசிய கட்சி ஆதரிச்சிருக்காங்க. அதை எப்படி ஆக்குறாங்கன்னு சொன்னா பத்தியெல்லாம் முஸ்லீம்களா எல்லாம் சேர்ந்து அவங்கள ஓட்டு போட்டிருக்காங்க, நம்மள இந்துக்கள்லாம் ஓட்டு போடல, அத முஸ்லீம் கட்சி. இப்படித்தான் அவங்க முதல்ல இப்படி சொல்றாங்க. முஸ்லீம்கள் மட்டும் முஸ்லீம்களுக்குள்ள ஓட்ட போட்டு தேர்ந்தெடுத்தா பத்தியா அவங்களுக்குள்ள ஒரு தனி கட்சி வச்சிருக்காங்க, யாரையுமே இவங்களுக்குள்ள தேசிய கட்சியை கூட கண்டுக்கல. இப்ப இப்படி மாத்துறாங்க. இப்ப இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் மக்களை எப்படி பிரிக்கிறது, எப்படி ஒரு துவேஷத்தை ஏற்படுத்துறது திட்டமிட்டு செய்யறாங்க. இதற்கென்ன அவங்க ஒரு நெறிமுறை அந்த எப்படி வழிகாட்டணுமோ அப்படி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இது போன்ற இந்த பயிலரங்கத்தை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால், ஒரு வழிகாட்டினோம் என்று சொன்னால், எப்படி நாம் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் நிச்சயமாக வெற்றி. இப்ப பாருங்க, கேரளாவில் 30% மந்திரி சபையில உட்கார்றாங்க. மந்திரி சபையில போய் உட்கார்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ப எப்படி அவங்க பரப்புறாங்கன்னு சொன்னா அந்த கட்சி, அதாவது முஸ்லீம் லீக் என்ன சொல்லுதோ அதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வெறுப்பை உண்டு பண்றாங்க. அதே 30% விட கூடுதலாகத்தான் மேற்கு வங்காள இருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறாங்க, அனைத்தையும் இழந்திருக்கிறார். அப்ப எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா ஒரு பயிற்சி தேவை, அறிவு தேவை, ஆற்றல் தேவை. இது போன்ற பயிலரங்குகள் தான் நம்மளை ஒரு வழி நடத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது, சிறப்புப்படுத்துகிறது, சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்கு உதவுகிறது. எனவே இது போன்ற பயிலரங்குகள் அவசியம். குறிப்பாக இந்த உல்ஹியாவை பற்றியும் நமக்கு என்னென்ன தேவையோ அத்துணை நாலேஜ் நமக்கு தேவை, அது மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு செயலை இங்கே நம்முடைய உஸ்தாத் பெருந்தையை வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், செய்ய இருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலே நாம் எல்லாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய சேவைகளை பொருந்திக் கொள்வானாக. இன்னும் அவர்களுடைய வாழ்விலே வளத்தையும் நலத்தையும் தந்து தமிழ்கூறும் நல்லுலகில் அவருடைய சேவைகள் கொண்டு போய் சேர்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.